வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான மஷ்ரூம் சாலட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மஷ்ரூம்ஸை ஏற்கனவே நான் சுத்தம் பண்ணி பாதியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகா சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். சாலட் இலைங்க சுத்தம் பண்ணி நல்லா அலசி நல்லா தொடச்சி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் தேவைப்படும். பாப்ரிக்கா பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ மிதமான தீயில் ஒரு பேனை காய வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதும் இதில் மஷ்ரூம், குடமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே மிளகுத்தூள், நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா பாப்ரிக்கா பவுடர் எல்லார் வீட்லேயும் இருக்கும். பாப்ரிக்கா பவுடர் கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ மஷ்ரூமை நல்லா வதக்கணும். மஷ்ரூம் கொஞ்சம் வெந்தால் தான் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே நீங்கள் பச்சையாக சாப்பிட்டோம்னா அது வயிற்றுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ காளான் இப்போ ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. இது ஒரு ஹை ப்ரோட்டீன் அண்ட் நல்ல ஃபைப்ரஸ் ஃபுட். எஸ்பெஷலி ஃபார் டயட் பண்ணுறவங்க, டயபெட்டிக் பீப்புள் எல்லாருக்குமே இது ஒரு அருமையான டயட். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாப்பாடுன்ற சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சாலட் நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்போ இந்த காளான், குடமிளகாய் மசாலாலாம் சேர்த்ததும் நல்லா கலரி 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கலரி வதக்கிடுங்க. அருமையாக காளான் வெந்துடும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வதங்கிடும். காளான் பச்சையாக சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஏன்னா ரொம்ப பேருக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அது வதக்கி சாப்பிட்றதே மேலு. இப்போ காளான் நிறைய கிடைக்கிறது மார்க்கெட்டில். இது மாதிரி ஒரு ஹெல்தியான ப்ரோட்டீன் வேறு எதுவுமே இல்லை. ஸோ பாருங்கள், காளான் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. அடுப்புலேருந்து இறக்கிடுறேன். இப்போ சாலட் இலைங்க தயார் பண்ணிக்கலாம். சர்விங் பிளேட்டில் சாலட் இலைங்க சேர்த்துருக்கேன். ஐஸ்பர்க் லெட்டஸ், லோலோ ரோசா லெட்டஸ், ராக்கெட் லீவ்ஸ் எல்லாம் நல்லா தண்ணியில் அலசி அதை நறுக்கி தொடச்சிட்டு ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு நான் பிளேட்டில் சேர்த்துருக்கேன். எப்போவுமே ஈரமாக இருந்தாக்கா அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ நல்லா தொடச்சிடுங்க டவலில். அடுத்து இது மேலே மிளகுத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். இது நீங்கள் உடனே பரிமாறணும். நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அந்த சாலட் இலைங்கள்லேருந்து டேஸ்டெல்லாம் போயிடும். ஒரு மாதிரி சுருங்கி போயிடும். ஏன்னா நம்ம சூடாக இந்த மஷ்ரூம்ஸை இது மேலே சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மஷ்ரூம்ஸ் வதக்கி வச்சுருக்கிறது நம்ம சூடாக இது மேலே சேர்த்து பரிமாற வேண்டியதுதான். இது ஒரு சாப்பாடு, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். நம்மளுக்கு ரைஸ் ஆகட்டும், சப்பாத்தி ஆகட்டும் எதுவுமே தேவையில்லை. ஒரு சூப், ஒரு டொமேட்டோ சூப்போ இல்லை ஒரு மிக்ஸ்ட் வெஜிடபிள் சூப் நம்ம தயார் பண்ணி இந்த சாலடோடு நம்ம சாப்பிட்றப்போ அருமையாக இருக்கும். நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் சாண்ட்விச் கூட தயார் பண்ணி இதோட நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு அருமையான ரெசிபிங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சிம்பிளான ரெசிபி நான் தயார் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் நான் டீட்டெயில் நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.